விட்டமின் B12 சத்து குறைபாடு இருக்கும்போது பக்கவாதம் இல்லை இருதய மாரடைப்பு வரலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா? நல்லா கேட்டுடுங்க. ஆமாம், கண்டுபிடிச்சிருக்கீங்க. என்ன அப்படின்னா, இந்த விட்டமின் B12 சத்து குறைபாடு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் உள்ள இந்த ஹோமோசிஸ்டின் அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். இந்த ஹோமோசிஸ்டின் என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன பிரச்சனை பண்ணுது அப்படின்னா, நம்ம ரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் எண்டோதீலியல் டேமேஜ் இல்லைன்னா அத்திரோஸ்க்ளிரோசிஸ் சொல்லுவாங்க. இந்த எண்டோதீலியல் டேமேஜ் உண்டு பண்ணுறதுனால இன்னைக்கு என்ன வருதான், பக்கவாதம் இல்லை இருதய மாரடைப்பு வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால நிறைய மாத்திரைகள் சாடக்கூடியவங்க, சரியா, ஒன்று ஃபேட்டி லிவர் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, சரியா, அப்புறமா சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, கிட்னி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, சரியா, நிறைய மாத்திரைகள் சாடக்கூடியவங்க, நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த B12 அளவை இந்த விட்டமின் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து ரொம்ப குறவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் டாக்டர் பார்த்து கரெக்டாக ஒரு பேலன்ஸ்டு டயட், நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த B12 இந்த அளவு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நார்மல் ஆயிரும். சரி தானே? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணி நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஹோமோசிஸ்டின் மறந்துடாதுங்க. சரியா? லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட்.